இங்கே தாய்மார்கள்லாம் வந்திருக்கீங்க. நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறதுனால எல்லாம் செயின் போட்டுருப்பீங்க. எவ்வளோ பேர் தங்கத்தில் போட்டிருக்கீங்கன்னு தெரியாது. ஆனால் முக்கால்வாசி தங்கத்தில் போடணும் தான் ஆசைப்படுவோம். அந்த மாதிரி தங்கத்தில் போட்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் தயவு செஞ்சு ஒரு பின் எடுத்து அந்த ஜாக்கெட்டில் குத்திக்கங்க. ஏன்னா ஸ்நாச்சிங் அக்யூஸ் நம்ம ஊர்ல இருந்து அடிக்கிறது இல்லை, பக்கத்து மாவட்டத்துல இருந்து அடிச்சுட்டு போறான். பக்கத்து மாவட்டத்துல அடிச்சுட்டு போயிடுறான். நீங்க டூடர்ல போனாலும் அடிச்சுட்டு போயிடுறான், நடந்து போனாலும் அடிச்சுட்டு போயிடுறான், கூட்டத்தில் போனாலும் அடிச்சுட்டு போயிடுறான், பஸ்ல போனாலும் அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ கஷ்டப்பட்டு நீங்க காசு சேர்த்து சம்பாதிச்ச அந்த பொருட்களை பத்திரமா வச்சுக்கோங்க. நான் சொன்ன இந்த அறிவுரையை உங்கள் நண்பர்கள், சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு வேலையை பார்த்துக்கங்க, எங்க போகுதுன்னு பார்த்துக்கங்க. ஏன்னா போனதுக்கு அப்புறம் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அதுக்கப்புறம் நாங்க தேடி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் கொடுக்கறதுக்குள்ள உங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு நினைச்சு பாருங்க. ஒரு அப்பன் தாய் பூச்சி வழங்கைமான்ல ஒரு வாரமா எங்க டீம் சுத்திட்டு இருக்காங்க. நாகப்பட்டினம் வேளாண் இருக்கு போயிட்டாங்க அக்யூஸ் தேடிக்குது. ஸோ சாதாரணமா விட்டுட்டாங்க. அவ்வளவு அறிவுரைகள் நாங்கள் கொடுக்குறோம், விழா காலங்களில் கொடுக்குறோம். ஆனால் யாருமே அதை எடுக்கிறது இல்லை. ஸோ எல்லாருமே நகை போடுற எல்லாருமே ரொம்ப சுதாரமா இருங்க. குழந்தைகளுக்கு நகை போட்டு விடுறதா முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறீங்களா, போட்டு விட்டு கண்ணோட அந்த கற்பாரி வெளியே வைங்க, நகை வெளியே வைங்க, வச்சு குழந்தைகளோட கூட்டுவாங்க. குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.